ஜோசா ரிஜிஸ்ட்ரேஷன், ஜோசா எப்படி பதிவு செய்தல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதிகாரப்பூர்வ இணையதளமான ஜோசா அஃபிஷியல் வெப்சைட் செல்லவும். இந்த ஜோசா அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் தந்துடுறேன். அடுத்தது உங்கள் ஜேஇ மெயின் அல்லது ஜேஇ அட்வான்ஸ் விண்ணப்ப எண் மற்றும் பாஸ்வேர்ட் பயன்படுத்தி லாகின் செய்யணும் அந்த அதிகாரப்பூர்வமான இணையதளமான ஜோசா அஃபிஷியல் வெப்சைட்டில். உங்கள் அடிப்படை விவரங்கள், அதாவது நேம், ரோல் நம்பர், மார்க்ஸ் திரையில் சரியாக உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். அது நீங்கள் விண்ணப்ப எண் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா அதில் என்னென்னா லாகின் செஞ்ச பிறகு உங்கள் அடிப்படை விவரங்கள் திரையில் சரியாக உள்ளதான்னு செக் பண்ணணும். அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங், அதாவது கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தது தான் இதில் மெயினாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான ஐஐடி, என்ஐடி, IIIT அல்லது GFTI கல்லூரிகள் மற்றும் பிரிவுகளை வரிசைப்படுத்தணும். முதல் விருப்பமாக நீங்கள் விரும்பும் தலை சிறந்த காலேஜ் பிரிவை 1வது எண் கொடுக்கணும். 1 என்ன கொடுக்கணும். பாதுகாப்பான தேர்வுகளாக பல ஆப்ஷன்களை சேர்க்க வேண்டும். இறுதி தேதிக்குள் உங்கள் தேர்வுகளை லாக் செய்யணும். லாக் செய்யாவிட்டால் கடைசி தேர்வு தானாக லாக் ஆகிடும். அடுத்து மார்க் ஷீட் அலாட்மெண்ட்டு, அதை முன்னோட்ட ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொடுத்த தேர்வுகளின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன சீட் கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதை அறிய மார்க் அலாட்மெண்ட் 1 and 2 வெளியிடப்படும். இதை பார்த்து உங்கள் சாய்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மாற்றிக்கொள்ள அல்லது மாற்றி அமைக்க உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படும். சீட் அலாட்மெண்ட் அண்ட் ஃபீ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ சுற்று முடிவுகள், அதாவது ரவுண்ட்ஸ் 1 to 5 வெளியிட்டுருவாங்க. வெளியிட்ட பிறகு சீட் ஒதுக்கப்பட்டால் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ ஆன்லைனில் செலுத்த வேண்டும். தேவையான கல்விச் சான்றிதழ்களை, அதாவது 10th 12th மார்க்ஸு, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அப்லோட் செய்ய வேண்டும். ஃப்ரீஸ், ஃப்ளோட் ஆர் ஸ்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீஸ் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியே போதும் அப்படின்னு அர்த்தம். வேறு மாற்றம் வேண்டாம் என உறுதி செய்வது தான் அந்த ஃப்ரீஸ் என்பது. ஃப்ளோட் என்பதுனா தற்போது சீட் இருக்கட்டும், அடுத்த சுற்றில் இன்னும் நல்ல கல்லூரி கிடைத்தால் மாற தயார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறது. ஸ்லைட் அப்படின்னா அதே கல்லூரியில் வேறு நல்ல பிரான்ச் கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளும் முறை, இதுதான் ஸ்லைட்.